வணக்கம் சார். சொல்லுங்க மகி. சார் அப்பாவை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அதான் அவர் ஒன்றும் நாங்கள் சும்மா கூட்டு வரலம்மா. அவர் மேலே சீரியஸாக ஒரு சந்தேகம் இருக்கு. அதை என்கொயரி பண்ண தான் கூட்டு வந்திருக்கோம். சார் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதனால தான் சார் வந்தோம். நீங்க முடிச்சிட்டீங்கன்னா அவர் அனுப்பிடலாம்ல. இன்னும் முடியலையேம்மா. உங்கள் அப்பா ஒன்றும் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாரு. சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. எங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இன்னும் கிடைக்கலையேம்மா. சார் எனக்கு தெரிஞ்சாதானே சார் சொல்ல முடியும். நீங்கள் பேசாதீங்க சார். வயசானவர் சார். பிபி சுகர்னு இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்குது சார். உங்களுக்கு தேவையான கேள்வி கேட்டுட்டு அவரை கொஞ்சம் அனுப்பிச்சிருங்க சார் ப்ளீஸ். என்கொயரிக்கு கோஆப்ரேட் பண்ணாதான் பிரச்சனையே இல்லையே. அப்பா என்னப்பா, அவர் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதானப்பா? என்ன பதில் சொல்ற? பிளம்பரை கொன்னது நீதானான்னு கேக்குறாரு. ஆமான்னு சொல்றியா? அவர் மேலே சந்தேகப்படாதீங்க சார். அவர் நல்லவர் சார். இத்தனை நாள் சொன்னோம்மா, இன்னைக்கு சூழ்நிலை சொல்ல வேண்டி வந்திருக்கு. கொலைக்கு யூஸ் பண்ண கம்பியை இவர் தான் மறைச்சு வச்சிருக்காருன்னு எங்களுக்கு எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. கேட்டால் நான் ஏதோ பொம்மையை தான் தூக்கி போட்டேன்னு கதை சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அந்த இடத்துல இருந்து கம்பியை தான் எங்கள் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க எடுத்திருக்காங்க. வணக்கம் சார். இனி அவங்க அப்பா வந்திருக்காரு. வணக்கம் சார். என்ன இந்த பக்கம்? என் பொண்ணு தான். ஓ, எங்களுக்கு வேண்டப்பட்டவர் அவரு. நீங்க அவரை புடிச்சிட்டு வந்து வம்பு பண்றீங்கன்னு சொல்லிச்சு. வம்பெல்லாம் பண்ணல, சும்மா என்கொயரி தான் பண்ணிட்டு இருக்கோம். தாராளமா பண்ணிக்கங்க. போலீஸுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டியது பொதுமக்களுடைய கடமை. அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா வயசான மனுஷன், அவர் விசாரிச்சு அனுப்பிச்சு விடுங்களேன். தேவைப்பட்டா நாளைக்கு கூப்பிட்டு விசாரிங்க. ஏன்னா நேரத்துக்கு அவர் மருந்து சாப்பிடணும், இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும். அதான் சார். அவர் அரெஸ்ட் எதுவும் பண்ணிருக்கீங்களா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட் என்கொயரி மட்டும் தான். அப்புறம் என்ன, விசாரிச்சு அனுப்பிச்சுடுங்க. இதுக்கு ஏதாவது வக்கீல் ஏதாவது வர சொல்லணுமா? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இவர் மேலே ஒரு சின்ன டவுட் இருக்கு. ரவி, ஓகேவாமா? அவரை கூட்டு போய் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் எடுத்து அனுப்பிச்சு விடுங்க. ஓகே சார். வாங்க சார். தேங்க்யூ சார். ஆதாரம் இல்லாமல் நாங்கள் யாரையும் விசாரிக்கிறதில்ல, அரெஸ்ட் பண்ணுறது இல்லை. நாளைக்கு என்கொயரி இருந்தால் வர வேண்டியது இருக்கும். இல்லைன்னா நீங்கள் தான் கூட்டு வரணும். எப்போ வேணா நான் கூட்டு வரேன் சார். அவருக்கு நான் கேரண்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நீங்கள் இருந்து கூட்டு போயிருங்க. சரி, ஓகே. ரொம்ப நன்றி சார். அப்புறம் சந்தோஷமா தம்பி? வேணி சந்தோஷம் தானே? சந்தோஷம் சார். சொக்கலிங்கம் சார், அந்த கம்பியை ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அனுப்பிச்சு ஃபிங்கர் பிரிண்ட் செக் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் அவரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸை சேர்த்து அனுப்பிச்சு விடுங்க. ஓகே சார். அப்புறம் அந்த கம்பி கிடைச்ச இடத்த தரோவாக செக் பண்ணுங்க. சந்தேகப்படுற மாதிரி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்தாலும் கேட்குவாங்க. நீங்கள் போங்க. ஓகே சார். குட் மார்னிங் மஹி. குட் மார்னிங் வேணி. என்ன ஜாகிங்கா? ஆமா. மேபி குண்டா இருக்கிறவங்க உடம்பு குறைக்கிறதுக்கு ஜாகிங் போவாங்க. நீங்க எந்த உடம்பு குறைக்கிறதுக்கு ஜாகிங் போறீங்க? மஹி, உடம்பு குறைக்கிறதுக்காக மட்டும் இல்ல, ஃபிட்னஸாவும் இருக்கணும், அதே நேரத்துல எனர்ஜியாவும் இருக்கணும்ல, அதுக்காக தான். பரவாயில்லைங்க. ஆனா இதை பாதியிலே விட்டுறாம ஃபுல்லா மெயின்டைன் பண்ணா நல்லது. கண்டிப்பாங்க. சரி, அது இருக்கட்டும். அப்பா எப்படி இருக்காரு? இன்னும் டென்ஷனா தான் இருக்காரா? பரவாயில்லங்க, ஆனா அப்பப்போ கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாரு. பட் கொஞ்சம் மூடியா தான் இருக்காரு. சமயத்துல எரிஞ்சு விழுவாரு. வேணி, என்ன இங்க நிக்கிற? ஜாகிங் போயிட்டு வந்தப்பா. அது தெரியுது. போயிட்டு வந்தா வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் அப் ஆக வேண்டியதானே? இங்க என்ன அரட்ட? போ. வர மஹி. ஏன்பா, ஒன்னதான் ஆபீஸ்ல தண்ணி தெரிச்சு விட்டாங்க. நினைச்ச நேரம் போற, நினைச்ச நேரம் வர. என் மக கரெக்ட் டயத்துக்கு காலேஜ் போக வேண்டாமா? போகட்டும் சார். போகட்டும்னு சொல்ற. ஆனா காலங்காலத்தால் அவளை கூட்டு வச்சு வெட்டியா பேசிட்டு இருக்கே. இது பாரு, தேவையில்லாம என் பொண்ணு கூட அரட்டை அடிக்கிற வேலை எல்லாம் வேண்டாம். என்ன சார் நீங்க? தெரிஞ்சவங்க 2 பேர் கேஷுவலா பேசுனா என்ன சார் தப்பு? சரியோ தப்போ எனக்கு அது பிடிக்கல. புரியுதா? என்ன சார் நீங்க பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அப்ப மட்டும் நான் வேணும். ஒரு சாதாரணமா உங்க டாக்டர் கிட்ட பேசினா அது தப்பா? சொல்லி காட்டுறியா? நீ ஹெல்ப் பண்ணதெல்லாம் எனக்கு சொல்லி காட்டுறியா? எல்லாம் என் தலையெழுத்து. நீ எல்லாம் ஹெல்ப் பண்ற சூழ்நிலையா கடவுள் எனக்கு உருவாக்கிட்டான். நீ பண்ண உதவிக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஆனா உதவி செஞ்சுட்டா அந்த உதவி வச்சு என்ன உபத்திரம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. புரியுதா? உன் லிமிட் எதுவோ அதோட நிப்பாட்டிக்க. நேரம் சரியில்லை ராகவன். அந்த பொம்மையை வீட்டை விட்டு வெளியேற்றணுங்கிறதுக்காக போய் குப்பை தொட்டியில் போட்டேன். அங்கே என்னடானா அந்த கொலை செய்ய பயன்படுத்தின கம்பி அங்கே இருந்திருக்கு. அதை தூக்கி போகிறதுக்கு தான் நான் போனேன்னு சொல்லி போலீஸ் என்னை மறுபடியும் பிடிச்சிட்டு போயிடுச்சு. அது கூட பரவாயில்ல ராகவன். மறுபடியும் பார்த்தா என்னை காப்பாற்றுறதுக்கு அந்த பையனா வரணும். சிவபிரகாசம், இஃப் யூ டோன்ட் மைண்ட், இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வி. என்ன? அந்த பையனை யார் கூட்டு வந்தானு தானே? என் மக வேணியே தான். பரவாயில்ல சிவபிரகாசம், நான் உங்களை என்னவோ நினைச்சேன்.
ஆனால் நான் நினச்சதை விட நீங்கள் ஷார்ப்பு தான். ஷார்ப்பாக இருந்து என்ன ராகவன் பிரயோஜனம்? அந்த பயலை கட் பண்ணி விட முடியலையே. ஏன் என்னாச்சு? ஏதோ போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்காக ஒரு ஆம்பளை துணை வேணும்னு தான் அந்த பயலை கூப்பிட்டு வந்தேன்னு சமாதானம் சொன்னான். இன்றைக்கு காலையில் பார்த்தா பயங்கர ஷாக் கொடுத்துட்டான். என்னாச்சு? காலையில் ஜாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு போனான். ரொம்ப நேரம் ஆச்சு காணமேன்னு பார்த்தா கீழே நின்று அவங்க கூட பேசிட்டு இருக்கா. அப்படியே எனக்கு கொதிச்சு போச்சு. அப்புறம் அந்த பையனை போட்டு அடிச்சிட்டிங்களா? நியாயமா அதான் செஞ்சிருக்கணும். ஆனால் கொலை கேஸு போலீஸ் விசாரணைன்னு ஏற்கனவே வளைஞ்சிட்டு இருக்கேன். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அது மாதிரி ஏதாவது செஞ்சு மறுபடியும் பிரச்சனை ஆகிடுமே, அதான் பேசாமல் இருந்துட்டேன். நல்ல வேலை. பேசாமல் விட்டுட்டேன வழியே மனசுக்குள்ளே ஒரே பதட்டமாகவே இருக்கு. அந்த பையன் என் பொண்ணுக்கிட்ட ரொம்ப நெருங்கி வந்துட்டானோன்னு எனக்கு பயமாக இருக்கு. ஆமாம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. அப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு நான் எடுக்கிற எல்லா முயற்சியும் தோற்று போகுது. ஒரே ஒரு முயற்சி இருக்கு, அந்த முயற்சி தோக்காது. என்ன? உங்கள் பொண்ணுக்கு டக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. ராகவன், கோயிலில் ரொம்ப நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்த்தேன். வேணியை பார்த்து உனக்கு இவ்வளோ பெரிய பொண்ணு இருக்கான்னு ஆச்சரியப்பட்டான். அவன் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னான். அவனுக்கு ஒரு பையன் இருக்கானா, சம்மதம்னா சொல்லு, என் பையனுக்கே உன் பொண்ணை முடிச்சிடுறேன்னு சொன்னான். கோல்டன் சான்ஸ் மிஸ்டர் சிவபிரகாசம், இது மிஸ் பண்ணிடாதீங்க. சட்டுன்னு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. ஆமாம், எங்கே இருக்காரு உங்கள் ஃப்ரெண்டு? அட்ரஸ் எல்லாம் இருக்கு, இங்கே பக்கத்தில் தான். சூப்பர். அப்போ நானும் வர்றேன். ரொம்ப கேஷுவலாக போகிற மாதிரி எங்கள் வீட்டுக்கு போய் இன்ஃபார்மலாக பேசி முடிச்சிருவோம். அப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்குவோம். என் வீட்டில் சொல்ல வேண்டாமா? எதுக்கு? விஷயம் லீக் ஆகிறதுக்கா? உங்கள் ஒய்ஃப்கிட்ட நீங்கள் சொல்லி அவங்க உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா, சுந்தரத்தோட பொண்ணு அவன் கல்யாணத்தை வாங்கின நகை புடவையோட ஓடி போனால அந்த பொண்ணு மாதிரி உங்கள் பொண்ணு ஓடி போயிட்டா? என் பொண்ணுக்கு அவ்வளோ விவரம்லாம் கிடையாது ராகவன். இதுக்கு முன்னாடி கிடையாது. இப்போ தான் அந்த சுந்தரத்தோட பொண்ணு எப்படி ஓடுறத வழி காமிச்சிட்டாள. அப்போ சொல்ல வேண்டாங்கிறீங்களா? சொல்லவே வேண்டாம். முதல்ல உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து பேசுகிறோம், கமுக்கமாக காரியத்தை முடிக்கிறோம். வாங்க 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 ராகவன். வாப்பா. என்ன முருகேஷா, வா. என்ன ரிலாக்ஸாக இருக்க போல் இருக்கு? வீட்டில் யாரும் இல்லையா? யாரும் இல்லை. பை த பை, இவர் என் ஃப்ரெண்டு ராகவன். வணக்கம். என் கூட ஒர்க் பண்ணுறாரு. உட்காருங்க. ஃபோன் பண்ணிட்டு தான் வரலான்னு நினச்சேன். முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோமே, நேரில் போய் பேசினா தான் சரியாக வரணும்னு நேர்லேயே வந்துட்டேன். சார், சிவபிரகாஷுக்கு ஃப்ரெண்டு, ஃபிலாசபர், கைடு எல்லாமே நான் தான். உங்களை பற்றி எல்லாம் நல்லபடியாக என்கிட்ட சொன்னார். நல்ல சமாச்சாரம் ஒன்று சொன்னார். நான் தான் சில விஷயத்தை போஸ்ட் பண்ணக்கூடாது, வாங்க உடனடியாக போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். எப்படி? வீட்டில் யாரும் இல்லை, காஃபி கூட என்னால் கொடுக்க முடியாது. சாரிப்பா. பரவாயில்லப்பா, இன்றைக்கி என்ன லீவா உனக்கு? லீவெல்லாம் இல்லை. என்ன வேலை பார்த்து சம்பளம் வாங்கி கிழிச்சு நாசமாக போகிறதுன்னுட்டு இன்னைக்கு வேலைக்கு போகல. என்ன முருகேசன் ஒரு மாதிரியாக பேசுகிற? உடம்பு சரியில்லையா? உடம்புக்கு ஒரு கேடும் இல்லை. அப்படி ஏதாவது வந்து போய் சேர்ந்தா பரவாயில்லையே. முருகேசா, வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களில் மூட் அவுட் ஆகும், டிப்ரெஷன் வரும். அதையெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். வெக்ஸ் ஆகிடக்கூடாதுப்பா. நான் என்னத்தை வெக்ஸாகி விளங்காமல் போனேன். விடு, என்னமோ நடக்குது, நடக்கிறபடி நடக்கட்டும். என்னாச்சுப்பா? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு சொல்கிறது? ஓப்பனாக எதுவும் பேசாமல் இப்படி புலம்பலாவே பேசினேன் எப்படிப்பா? சார், நீங்கள் ஏதோ மூட் அவுட்டில் இருக்கீங்க. நாங்கள் எதுக்கு உங்களை பார்க்க வந்தேன்னு தெரிஞ்சா குஷி ஆயிடுவீங்க. எனக்கு தெரியும் சார். கோயிலில் வச்சு என் பையனுக்கு இவன் பொண்ணை பேசி முடிக்கலாமான்னு கேட்டேன். இப்போ அதுக்கு தான் வந்திருக்கான். கரெக்டாக சொன்னப்பா, அது விஷயமா தான் பேச வந்திருக்கோம். அது அது என்னத்தை பேசுறது? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு சிவா. என்னப்பா சொல்ற? என் மகனுக்கு கல்யாணம் ஆகி போச்சு சிவா. என்ன முருகேசா, என்னாச்சு? அவன் நல்லா தான் இருந்தா, ரொம்ப சின்சியர்டா. நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். என் பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது. சரிங்க சார், அப்புறம் என்னாச்சு? எதிர் வீட்டில் ஒரு அம்மாவும் பொண்ணும் குடி வந்தாங்க. அந்த பொண்ணு இங்க வந்து நல்லா பழகினா. சரி, நல்ல பொண்ணாச்சுன்னு நம்பி பழக விட்டேன். கடைசியில் என் பையனை எடுத்துட்டு ஓடி போயிட்டேன் சிவா.
அந்த ராஸ்கல் வீட்டில் இருக்கிற 3 லட்சம் ரூபாய் கேஷ், ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாத்தையுமே எடுத்து ஓடிட்டான் சார். இப்போ குழு மண்ணானில ஹனிமூன் கொண்டாடிட்டு இருக்கான். எனக்கு மெயில் வேற அனுப்புறான். அவன் மட்டும் இங்க திரும்பி வரட்டும், அவனை வெட்டி போட்டுருவேன் நான். சாரி முருகேசா, நீ ரொம்ப அப்செட்டாக இருக்க. நாங்கள் புறப்படுறோம். இன்னொரு நாள் வந்து பேசுகிறோம். ஆ. என்ன சிவபிரகாசம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் வீட்லேயும் இப்படியே நடக்குது. சுந்தரத்தோட பொண்ணு ஓடி போனா, இப்போ இவர் பையனை ஓடி போயிட்டான். ஆனால் பரவாயில்ல, முருகேசு சூசைட் அட்டன் பண்ணல. அதை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். புலம்புறாரே தவிர சாவுன்னு நினைக்கிற பார்த்தீங்களா? ஒரு விஷயம் இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன? உங்கள் எதிர் வீட்டு பையன் பேர் என்ன? மகி. மகி. அந்த மகி தான் உங்கள் பொண்ணு வேணியை கூட்டிக்கிட்டு ஓடணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் பொண்ணு வேணியும் அவனை கூட்டிக்கிட்டு ஓடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா முருகேசன் கேஸில் அதுதான் நடந்திருக்கு. ஸோ யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். ராகவன், எனக்கு ஒரே தலை சுத்தல் வர மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லை, பக்கத்தில் ஒரு காப்பி கடை இருக்குது. அங்கே போய் காப்பி சாப்பிட்டு ஒரு பிபி மாத்திரையை போட்டால் எல்லாம் சரியாயிரும். வாங்க. கம் கம் கம். மெதுவா மெதுவா மெதுவா, பார்த்து மெதுவா, பார்த்து மெதுவா. அட வாடா மாப்ள, என்ன சர்ப்ரைஸ். வா உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. உட்காரு மாப்ள. என்ன சாப்பிட்றீங்க? டீ போட்டு தரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா. டேய், நான் நல்லா டீ போடுவேன்டா. பரவாயில்லங்க. இதை பாருங்க, என்கிட்ட என்ன ஃபார்மாலிட்டி. ஆமா, என்ன 2 பேரும் ஒரு மாதிரி டயர்டா இருக்கீங்க? நான் முதல்ல 2 சாண்ட்விச் வாங்கிட்டு வரேன். சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு தெம்பா பேசுவோம். ஓகே? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் மச்சான். அதை விட பெரிய ஹெல்ப் ஒன்று பண்ணணும்டா. என்ன? எங்கள் 2 பேரையும் கவனிச்சியா? ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? வந்தவொடனே கவனிச்சிட்டேன். 2 பேரும் சூட்கேஸோட வந்திருக்கீங்க. என்ன பிரச்சனை? ஆமாண்டா, 2 பேரும் தற்காலிகமாக ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருந்தோம். அவன் 2 மாதத்துக்கு என் வீட்டில் தங்கிக்கன்னு தான் சொல்லியிருந்தான். ஆனால் திடீர்னு அவங்க அப்பாவுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்னு ஊர்லேருந்து அவங்க அப்பா அம்மாலாம் வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் இடத்த காலி பண்ண வேண்டியதாகிடுச்சு. 2 வீடு பார்த்தோம், பட் ஒன்றும் செட் ஆகலை. அதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு வந்தோம்டா. இப்போ என்ன, நீங்கள் இங்கே தங்கணுமா? உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா எங்களுக்கு ஒரு வீடு கிடைக்கிற வரைக்கும் டெம்பரரியா இங்கே நாங்கள் தங்கிக்கலாமா? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா. நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் இங்கே தங்கிக்கலாம். ஆனால் நான் பேச்சுலர். என் கூட தங்குறதுக்கு உங்கள் 2 பேருக்கும் கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஓகே. என்னடா அப்படி சொல்கிற? எங்களுக்கு இந்த வீடு ஓகே தான்டா. நீ எங்கள் கூட இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப தெம்பாக இருக்கும்டா. அது மட்டும் இல்லைங்க, சிவபிரகாசம் அங்கிள் வீடு எதிர்த்தாப்புல தான் இருக்கு. திவ்யாவும் வேணியும் அங்கே தான் இருக்காங்க. எனக்கும் வசதியாக தான் இருக்கும். அப்புறம் என்ன, லக்கேஜ் வச்சுட்டு 2 பேரும் ரிலாக்ஸ் ஆகுங்க. நான் வெளியில் போய் பால் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கூட்டு சமையல் பண்ணிடலாம். ஓகே? சரி, ஃப்ரெஷ்ஷப் ஆகுங்க, வந்துடுறேன். இப்போ வந்துடுறேன் மச்சி. அப்பாடா, படி ஏறி வரதுக்குள்ள மூச்சு வாங்குது. வெயிட்ட குறைங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? ஏய், நானும் வாக்கிங் போயிட்டு தான் இருக்கேன். குறைய மாட்டேங்குதே. நீங்க வாக்கிங் போற லட்சணத்தை தான் நான் பாக்குறேனே. 4 ரவுண்டு நல்லா சுத்திட்டு அங்க வெளியில வந்து மிளகா பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜின்னு எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டா எப்படி உடம்பு குறையும்னு கேக்குறேன். ஏய், நீ இப்படி இருக்கிறதுனால என்ன நக்கல் பண்றியா? எண்ணி 6 மாசம் என் உடம்ப குறைச்சி ட்ரிம் ஆகுறேன் பார். எங்க வேணி திவ்யாவும்? அது நம்ம நர்மதாவும் அவ புருஷனும் வந்திருக்காங்க. யாரு? அந்த ஓடுகாலையும் அவன் புருஷனுமா? எங்க வந்திருக்காங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. அந்த மகியில அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அவன் வீட்டுல தான் தங்க போறாங்களாம். ஓஹோ. நர்மதா கூட்டான்னு அவளை பார்க்க வேணியும் திவ்யாவும் அங்க போயிருக்காங்க. என்னது? அவளை பாக்குறதுக்கு அந்த ராஸ்கல் வீட்டுக்கு இவளுக்கு போயிருக்காளுங்களா? உன்ன என்னடா பேச்சுலர் ரூம் பிடிச்சிருக்கா? என்னடா அப்படி சொல்ற? ஏய், உண்மையாம இருக்குமா? ஏய், அறிவு கிட்ட கழிகளா, இங்க என்ன பண்றீங்க? அப்பா, நாங்க நர்மதாவை பார்க்க வந்தோம். அவளை நீங்க ஏன் பார்க்கணும்? இவ கூட உங்களுக்கு என்ன சகவாசம்?
என்ன தைரியம் தான் இங்க வந்து அரட்டை அடிச்சிட்டு இருப்பீங்க? போங்க வீட்டுக்கு. அப்பா என்னப்பா நீ ஏய், நல்லா அடிச்சிடும் போ. போங்கற. ஏய், இங்க எதுக்கு வந்திருக்கீங்க ரெண்டு பேரும்? அது இல்ல அங்கிள், வேற வீடு பாக்குற வரைக்கும் இங்க தங்கிக்கலான்னு மகிக்கிட்ட கேட்டுட்டு. அடேங்கப்பா, ஊர்ல இருக்கிற எல்லா ஓடுகளுக்கும் இடம் கொடுக்கறது இவர்தானா? அந்த மாதிரிலாம் இங்க யாரும் தங்கிட முடியாது. ரெண்டு பேரும் இங்க இருந்து ஓடி போயிடுங்க. வாங்க. சார் ஏன் சார் இந்த மாதிரி பேசுறீங்க? டேய், நான் உன்கிட்ட பேசல. உன்ன மாதிரி பொறுக்கிங்கிட்ட பேசுறதுக்கு நான் விருப்பப்படல. மரியாதையா ரெண்டு பேரும் வெளியே கிளம்புங்க. சார், நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு பேசிட்டே போறீங்க. இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறது உங்க வீட்டில் இல்லை சார், என் வீட்டில். என் வீட்டில் இருக்கிறவங்கள போன்னு சொல்றதுக்கு நீங்க யார் சார்? இது பாரு, இது கௌரவமானவங்க குடியிருக்கிற இடம். இந்த மாதிரி ஓடி போனவங்க தங்கறதுக்கு அலோவ் பண்ண முடியாது. ஏன் சார், என் வீட்டுக்கு என் கெஸ்டா வந்திருக்கவங்கள அவங்கள அலோவ் பண்றதுக்கும் வேணாம்னு சொல்றதுக்கும் உங்களுக்கு என்ன சார் ரைட்ஸ் இருக்கு? ஏய், பெருசா என்கிட்ட ரூல்ஸ் பேசுறியா? இந்த வீட்டை உனக்கு மட்டும் தான் வாடகை விட்டுருக்கு. நீ ரெண்டு பேரை கூட்டு வந்து வச்சிருக்க. சார், அது ஏன் இஷ்டம் சார். தட்டி கேட்க யாரும் இல்லைங்கிற நினைப்பா? சார், உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இந்த திமிர் பேச்சலாம் வேண்டாம். இவங்களை வெளியேற்ற முடியுமா முடியாதா? சார், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இவங்களை அனுப்ப முடியாது சார். நீ அனுப்பி வைக்கலனா என்ன, இவங்களை நான் அனுப்பி வைக்கிறேன். என்னை பத்தி உனக்கு தெரியாது. எப்படி காலி பண்ண வைக்கிறேன்னு பாரு. ஐயா சார், என்ன சார் நீங்க எதுக்கு இப்படி சும்மா சவால் விட்டுட்டு இருக்கீங்க? போங்க சார், போய் சொன்னதை செய்யுங்க சார். போங்க சார். போறேன்டா, போறேன். இன்னும் 1 மணி நேரத்துல இவங்களை காலி பண்ண வைக்கல, என் பேரு சிவபிரகாசம் இல்ல, பேரை மாத்தி வச்சுக்கிறேன். சரிங்க சார், உங்க பேரை நீங்க எப்படி வேணா மாத்திக்கங்க, எங்களை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க. மாசம் மாசம் கரெக்டா வாடகை கொடுத்துடணும். லேட் பண்ணிடக்கூடாது என்ன? சரி சரி. வாங்க சிவபிரகாசம் சார், உட்காருங்க. இருக்கட்டும். என்ன இவ்வளோ தூரம்? உங்களை பார்க்க தான் வந்தேன். என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, என்ன பார்க்க தானே வந்திருப்பீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. நான் சொன்னதை காதுல வாங்காம ஒரு பேச்சுலர் பையில குடி வச்சிங்கல்ல, யாரு, மகிய சொல்றீங்களா? அவனை தான் சொல்றேன். அவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? என்ன பண்ணா? பெத்தவங்களை ஏமாத்தி ஓடி போய் கல்யாணம் பண்ண 2 பேரை வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்கான். ஓஹோ. என்னங்க ஓஹோன்னு சாதாரணமா சொல்றீங்க? நீங்க அவன் ஒருத்தனுக்கு மட்டும் தானே வீடு வாடகைக்கு விட்டீங்க. அவன் வீட்டுல இன்னொரு குடும்பம் இருக்க. இது ஒரு பெரிய தில்லவாரித்தனம் இல்ல? நீங்க ஒரு ஹவுஸ் ஓனர், உங்க மேல பயம் இருந்தா அவன் இப்படி செய்வானா? நீங்க அவனுக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டீங்க. அதனாலதான் இந்த கூத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவன் வீட்டுல கூட்டு வந்து வச்சிருக்கானே ஃப்ராடுங்க. அதுங்க கதை இதை விட மோசம். என் ஃப்ரெண்டோட பொண்ணுதான் பிறந்த வீட்லயே நகை நட்டெல்லாம் திருடிட்டு ஓடினவ. அவளுக்கு கூட்டிட்டு வந்து உங்க வீட்டுல வச்சா உங்களுக்கு அசிங்கம் இல்ல? ஏங்க, நான் கழுத மாதிரி கத்திட்டு இருக்கேன், நான் சொல்றது உங்க காதுல ஏறலையா? ஏறாம என்ன? நீங்க சொல்ற எல்லா விஷயமே ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சதுதான். தெரியுமா? தெரிஞ்சு எப்படி விட்டீங்க சார்? அவன் முதல்ல என்கிட்ட வந்து இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு புதுசா கல்யாணமானவங்க வீடு இல்லாம கஷ்டப்படுறாங்க, கொஞ்ச நாள் என் கூடவே தங்கிக்கிட்டோம், அவங்க தங்குற நாள் வரைக்கும் நான் அவங்களோட காசா எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் தந்துடுறேன்னு சொல்லி அட்வான்ஸா கையில காசை கொடுத்துட்டு போயிட்டான். ஒரு ஹவுஸ் ஓனரோட மனசறிஞ்சு நடக்கிற தங்கமான பையன் அந்த மகி. அது தெரியாம நீங்க வேற மெனக்கெட்டு அவனை பத்தி குறை சொல்றதுக்காக என்ன தேடி வந்திருக்கீங்களே சார். ஏன் சார், உங்களுக்கு அந்த பையன் மேல அப்படி என்னதான் சார் கோவம்? அவன் மேல எனக்கு என்ன கோவம்? வீடு கசகசன் இருக்க, இப்படி கூத்தடிக்கிறான்னு சொல்ல வந்தேன். அதாவது சிவபிரகாசம் சார், வயசு ஏற ஏற நமக்கு ஒரு மெச்சூரிட்டி வரணும். நமக்கு ஒருத்தரை பிடிக்கலன்னா நாம ஒதுக்கி போயிடுமே தவிர அவனை போட்டு கொடுக்கணும்னு நினைக்க கூடாது. இத்தனை வயசாச்சு, கல்யாண வயசுல பொண்ணு வச்சிருக்கீங்க, கௌரவமான வேலை பார்க்குறீங்க. ஆனா வேலை மெனக்கிட்டு கிளம்பி வந்து ஒருத்தரை பத்தி தப்பா பேசுறீங்களே, இது ரொம்ப மோசம் இல்ல? யோ, நான் உனக்கு நல்லது செய்ய வந்தேயா. எதுக்கு கத்துறீங்க? அந்த மகி ரொம்ப நல்ல பையன், அவனை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நீங்க நினைக்காதீங்க. தயவு செய்து நீங்க கிளம்புங்க. போயோ. அம்மா, அப்பாக்கு என்னமா ஆச்சு? நர்மதா கிட்ட நாங்க பேசினா கூட தப்பா? அப்படி என்னமா கொலை குத்த பண்ணிட்டாவ? அதானே, அவ லைஃப் அவளுக்கு பிடிச்சவன கல்யாணம் பண்ணிக்கிட்டா, 2 பேரும் சந்தோஷமா தானே இருக்காங்க. வேற என்னமா வேணும்? சுந்தர்ராஜா அங்கிள் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட இதே தானமா நடந்திருக்கும். எதுக்கு அப்பா இவ்ளோ டென்ஷன் ஆறாரு? இங்க பாருங்கடி, உங்க அப்பா கொஞ்ச நாளாவே இப்படித்தான் ஆவுன்னு கத்திக்கிட்டே இருக்காரு. உங்களை மட்டுமா திட்டிக்கிட்டு இருக்காரு, என்னையும் தான் திட்டிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்றது? பொறுத்துதான் போகணும். ஏதாவது சரியான காரணம் இருந்து திட்டினா பரவாயில்லமா, ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்குலாம் திட்டினா கோவம் தான் வருது. யாருன்னு பாரு. ஐயோ, என்ன நர்மதா,
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததுக்கு இவங்கள போட்டு அந்த திட்டினாரு. இப்போ வீட்டுக்கே வந்து நிக்கிற. என்ன ஆண்டி என்ன இங்க வராதன்னு சொல்றீங்களா? ச்சே, ச்சே. நான் அப்படி சொல்லலம்மா. அவர் உன்னை பார்த்தா கோவப்பட்டு கத்துவாரேன்னு சொன்னேன். ஆண்டி நான் ஒன்னும் மன்னிக்க முடியாத பாதகத்தை ஒன்னும் பண்ணிடலையே. எனக்கு பிடிச்சவன நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதானே. இது என்னோட லைஃப் ஆண்டி. எனக்கு பிடிச்ச ஒருத்தரை நான் செலக்ட் பண்ணது அவ்வளோ பெரிய குத்தமா? நீ சொல்றத கேக்குறப்போ எனக்கு கரெக்டா தான் தெரியுது. ஆனா உன் அங்கிள் அதை காது கொடுத்து கேட்கணும்ல. உங்க அப்பா விஷம் குடிச்சதுல இவரு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாருமா. அதனாலதான் உன் மேல அவ்வளவு கோவம். அது அப்பாவோட பைத்தியக்காரத்தனம். இத நான் கேட்டுட்டு எவ்வளவு நொந்து போயிட்டேன் தெரியுமா? அதெல்லாம் இருக்கட்டுமா, இவரு எந்த நேரத்துலயும் வந்துருவாரு. நீ வந்து பேசிட்டு இருக்கிறத பார்த்தா மறுபடியும் கத்துவாரு. என்ன போன்னு சொல்றீங்கல்ல ஆண்டி? என்னம்மா நீ இப்படி எல்லாம் பேசுற? ஆண்டி மஹியோட வீட்ல நாம போய் இருக்கலான்னு சுதாகர் கிட்ட சொன்னதே நான் தான். ஏன்னு தெரியுமா? நீங்க எல்லாருமே பக்கத்துல இருக்கிறீங்கன்ற ஒரே காரணம் தான். எனக்கு நீங்க எல்லாருமே தேவைப்படுற ஸ்டேஜ்ல நான் இருக்கேன். நீ சொல்றது எனக்கு புரியல. என்ன சொல்ற? நான் கர்ப்பமா இருக்க வேணி.